டார்க் ஆன் கரண்ட் லூப். இந்த டாபிக் தான் நாம் படிக்கக்கூடிய விஷயம். ஸோ இதில் ஒரு கரண்ட் கேரியிங் லூப்பில் செயல்படக்கூடிய டார்க்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து. ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு போகக்கூடிய ஒரு சின்ன கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம் அல்லது கண்டக்டர் எடுத்துக்கிறோம். அந்த கண்டக்டரை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்காம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் பிளேஸ் பண்ணலாம். பாருங்க, இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி எடுக்கப்பட்டு இருக்குதுன்னா, இந்த போர்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்குள்ளார ஒரு கண்டக்டரை நாம பிளேஸ் பண்ணலாம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுவும் கொடுக்காம. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்காம ஒரு கண்டக்டரை நாம பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மேல ஃபோர்ஸ் செயல்படுமா செயல்படாதா? இது மேல இப்போ ஃபோர்ஸ் செயல்படாது. அப்போ என்ன கண்டிஷன்ல இந்த ஒயர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் பொழுது அது மேல ஃபோர்ஸ் செயல்படும்? இப்போ இந்த கண்டக்டருக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் போது என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெண்டு எண்டையும் நான் பவர் சப்ளைல கனெக்ஷன் பண்ண போறேன். பேட்டரியினுடைய பிளஸ் தென் பேட்டரியினுடைய மைனஸ். பேட்டரியினுடைய பிளஸ் மைனஸ் கீ சுவிட்ச் ஆன் பண்ண போறோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த எண்டுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், இந்த எண்டுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிடைக்கும். இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் போது இந்த ஒயர்ல நமக்கு ஃபோர்ஸ் செயல்படும். இந்த ஒயர் மேல நமக்கு ஃபோர்ஸ் செயல்படும். எப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால இது வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் நவ் பிளேஸ்ட் இன் a magnetic field and this experiencing a force. This conductor experiencing a force. இப்போ இந்த ஃபோர்ஸ் யாரையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒரு சில குவான்டிட்டிஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சில குவான்டிட்டிஸை இந்த ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னம்னா, இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிற மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதையே டிபெண்ட் பண்ணி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரெண்டாவது, இந்த ஃபோர்ஸ் இது வழியா போகக்கூடிய கரண்ட் ஃப்ளோ, இந்த ஒயர் வழியா போகக்கூடிய கரண்ட் ஃப்ளோவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ரெண்டாவது. மூணாவது, இந்த ஒயர்னுடைய லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நாலாவது, இந்த கரண்ட் கேரியிங் ஒயர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார என்ன பொசிஷன்ல இருக்கு அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. பொசிஷனை நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னம்னா தீட்டா. ஸோ அதனுடைய சைன் வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ், இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் மேலே செயல்படக்கூடிய இந்த ஃபோர்ஸ் இந்த 4 குவான்டிட்டிஸும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்னொன்று கரண்ட் பாசிங் த்ரூ த ஒயர், மூணாவது லென்த் ஆஃப் த ஒயர், நாலாவது சைன் ஆஃப் த ஆங்கிள். ஆங்கிள் மீன்ஸ் ஹியர் பொசிஷன் ஆஃப் த கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ நவ் we have the formula for force. F is equal to BIL sin theta. இதை வச்சு இந்த கண்டக்டர் மேல செயல்படக்கூடிய ஃபோர்ஸ்னுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னம்னா, ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார்னா என்ன? இட் ஹாஸ் மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன். ஸோ மேக்னிடியூடுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் மேல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் லென்த்தை பொறுத்து எப்படி மாறும், அல்லது அந்த லென்த்தினுடைய கான்செப்டை பொறுத்து எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு நான் நம்மளுடைய போர்டில் 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் கேரியிங் கரண்ட் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இதனுடைய டோட்டல் லென்த் என்ன அப்படின்னம்னா L. ஸோ இப்போ இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னம்னா F is equal to, so BIL மட்டும்தான் இருக்கும். ஏன் இந்த இடத்துல நான் sin theta போடலைன்னா, ஸோ இங்க தீட்டா அப்படிங்கிறது என்னன்னா ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் கரண்ட் எலிமெண்ட். ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் தீட்டா வேல்யூ இஸ் 90 டிகிரி. ஸோ sin 90 is equal to 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். ஸோ அதனால நாங்க sin theta போடல. ஸோ this is the magnitude of the force acting on the straight wire carrying current placed in a magnetic field. First case. செகண்ட் கேஸ், நான் எடுத்துக்கிற ஒயர் பாருங்க, ஒரு செமி சர்க்குலர் ஷேப். சரி, இப்போ நம்ம இங்க ஃபோர்ஸ் லென்த்தை பொறுத்து இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இங்க நம்ம எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த ஒயர் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது என்ன எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த ஒயர் அப்படின்னா, இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும்
டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுதான் எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த ஒயர். பட் ஸ்ட்ரெயிட் ஒயர்ல ஒரிஜினல் லென்த் இஸ் எஃபெக்டிவ் லென்த். பட் இந்த கர்வேச்சர் செமி சர்க்குலர் ஒயர்ல எண்ட் டு எண்ட், செமி சர்க்குலர் ஒயர் எண்ட் டு எண்ட் இல்ல. அப்போ இதனுடைய எஃபெக்டிவ் லென்த் என்ன அப்படின்னா டயாமீட்டர் அப்படின்னு சொல்லலாம், ஆர் 2 times ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த ஒயர் பிரசன்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த ஒயர் மேல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா F is equal to B I L அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம போட வேண்டியது எஃபெக்டிவ் லென்த். ஆக்சுவலி திஸ் இஸ் கால்ட் எஃபெக்டிவ் லென்த். ஸோ இந்த இடத்துல நம்ம போட வேண்டியது 2R. ஸோ திஸ் இஸ் த magnetic force acting on the current carrying conductor in a magnetic field. Next third case பாருங்க, wave formatல இருக்கிற ஒரு ஒயர், வேவி ஒயர் ஆர் வேவ் ஃபார்மேட்ல இருக்கிற ஒயர், சினுசாய்டல் ஒயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, ரைட், ஓகே. இப்ப இந்த ஒயர்ல ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் திங், magnitude of the magnetic field, then current carrying conductor, everything is okay. But here we have to write the effective length of the wire. Effective length என்ன பாருங்க, இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் மொத்தம் எவ்வளவு லென்த் இருக்கோ இந்த லென்த் நான் அப்ராக்சிமேட்டா இங்க கேபிட்டல் L அப்படின்னு சொல்றேன். ஸோ இதுதான் எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் த ஒயர். இந்த இடத்துல L அப்படின்னு மட்டும் நம்ம போட்டோம்னா போதும். ஸோ திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கரண்ட் கேரியிங் வேவ்லென்த் ஃபார்மேட் ஒயர். ஸோ இப்போ நம்ம டார்க் ஆன் த கரண்ட் லூப் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்காக நான் இங்க என்ன எடுத்திருக்கிறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் லூப் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ PQRS இது வழியா நாம இப்போ கரண்ட் ஃப்ளோ போட்டிருக்கிறேன். P இருந்து Q வரைக்கும் Q2R, R2S, then S2P. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்க போகிறேன். ஸோ இமேஜின் பண்ணிக்கங்க, இதுதான் டைரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இமேஜின் இட், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ ஒரு கரண்ட் கேரியிங் ரெக்டாங்குலர் லூப் நவ் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னம்னா ஒரு கரண்ட் கேரியிங் ஒயரில் ஃபோர்ஸ் செயல்படுமா, அது என்ன டைரக்ஷனில் இருக்கும், அதனுடைய மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் என்ன, எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட்டை, அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரி, இப்போ இந்த ரெக்டாங்குலர் லூப்ல பார்த்தோம் அப்படின்னம்னா 4 ஆர்ம்ஸ் இருக்கு. P-லிருந்து Q வரைக்கும் ஒரு ஆர்ம், Q2R, R2S, then S2P. இப்போ டைரக்டா ரெக்டாங்குலர் லூப்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஆர்ம் வைஸ் நாம என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஸோ இப்போ PQங்கிற ஆர்ம்ஸ்ல மட்டும் என்ன ஃபோர்ஸ் இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அப்போ இது எதை போல இருக்குதுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த கான்செப்டை போல இருக்கு. ஸோ PQ மட்டும் இமேஜின் பண்ணிக்க, QR, RS, SP இப்போ இமேஜின் பண்ண வேண்டாம். ரைட், இப்போ திஸ் இஸ் எ கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இது ரெக்டாங்குலர் லூப்பா. ஸோ இதனுடைய லென்த் நம்ம என்ன சொல்லலாம்னா L அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய பிரெத் வந்து B அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த PQங்கிற ஆர்ம்ஸ்ல மட்டும் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி 4 ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மிடில் ஃபிங்கர் டைரக்ஷன்ஸ் ஆஃப் கரண்ட், தென் தம்ப் ரெப்ரசன்ட்ஸ் தி டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ இது மேல ஒரு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். பாருங்க, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆர்ம் PQ என்ன அப்படின்னா அவுட்வர்ட் டைரக்ஷன், F1 ஃபோர்ஸ். F1 ஃபோர்ஸ் இஸ் outward, F1 is outward. இப்போ ரெண்டாவது ஆர்ம் என்னன்னா QR அப்படிங்கிற ஆர்ம், இது மேல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே, பேசிக் ஃபார்முலா F is equal to BIL sin theta. ஓகே, இந்த இடத்துல தீட்டாங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஆங்கிள் பிட்வீன், தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் கரண்ட் எலிமெண்ட், இதான் ஆங்கிள் தீட்டா. ரைட், இந்த QRங்கிற ஆர்ம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டைரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டும் டைரக்ஷன்ஸ் ஆஃப் கரண்ட் கேரியிங் கண்டக்டரும் சேம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0ங்கிறதுனால இந்த இடத்துல sin 0 நமக்கு 0வா வந்துடும். அப்போ இது மேல எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த QR இஸ் 0. நெக்ஸ்ட் தேர்ட் ஆர்ம் RS அப்படிங்கிற ஆர்ம். ஸோ இந்த ஆர்ம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த ஆர்ம் பெர்பெண்டிகுலரா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி டைரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, டைரக்ஷன்ஸ் ஆஃப் கரண்ட், தென் டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். தம்ப் ரெப்ரசன்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, இந்த போர்டுக்கு பெர்பெண்டிகுலரா இன்வர்டா இருக்கு. அப்ப போர்டுக்கு பெர்பெண்டிகுலர்லி இன்வர்ட் அப்படிங்கறத பாருங்க, F3 வெக்டார் இஸ் ஈக்குவல் F3 வெக்டார் இன்வர்ட். நெக்ஸ்ட் SP அப்படிங்கிற ஆர்ம். ஸோ இந்த ஆர்ம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க, டைரக்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஆப்போசிட்டா இருக்கு. தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னா sin 180 இஸ் 0.
அப்போ no force acting on the arm SP. அப்போ இந்த ரெக்டாங்குலர் லூப்ல PQங்கிற ஆர்ம்லயும் RS அப்படிங்கிற ஆர்ம்ல மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்கும். QR SP அப்படிங்கிற ஆர்ம்ஸ்ல ஃபோர்ஸ் இருக்காது. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல directions of magnetic field, directions of current carrying conductor, so theta equal to 90, theta is equal to 90. அப்போ அந்த ஃபார்முலாவில் again இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. if theta is equal to 90 அப்படின்னா sin 90 is equal to 1. அப்போ F1 ஃபோர்ஸ்னுடைய வேல்யூவும் F3 ஃபோர்ஸ்னுடைய வேல்யூவும் ஈக்குவல் தான். F1 ஃபோர்ஸ் தென் F3 ஃபோர்ஸ் ரெண்டுடைய வேல்யூ ஈக்குவல் தான். sin 90 1ன்னு போட்டோம்னா அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னா BIL மட்டும் தான் கிடைக்கும். இப்போ அந்த ரெக்டாங்குலர் காயில் இருக்கக்கூடிய டார்க் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இப்போ டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கண்டிஷன் என்ன, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கணும். F1 F3 ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் அண்ட் ஆல்சோ ஆக்ட்ஸ் அலாங் த டிஃபரெண்ட் லைன்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து அந்த ரெக்டாங்குலர் காயில்ல நமக்கு ஒரு ரொட்டேஷனல் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ரொட்டேஷனல் மோஷனுக்கு உண்டான பிசிக்கல் குவான்டிட்டிக்கு தான் இந்த இடத்துல நமக்கு டார்க் அப்படின்னு பேரு. சரி, டார்க் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா டார்க் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஃபார்முலா, so tau is equal to magnitude of any one of the force and perpendicular distance between the two forces. இப்போ நமக்கு F1 F3 அப்படின்னு ரெண்டு ஃபோர்ஸ் பார்த்தோம். அந்த ரெண்டு ஃபோர்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபோர்ஸ்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா so BIL அப்படின்னு நாம சொல்லிடலாம். தென் அடுத்தது perpendicular distance between the two forces. அந்த F1 F3 இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு இடையில இருக்கிற perpendicular distance என்னன்னா breadth of the conductor. so அந்த breadth of the conductor நம்ம B அப்படின்னு சொல்லலாம். so இந்த இடத்துல பாருங்க, so BI இந்த இடத்துல length into breadth நாம என்ன சொல்லலாம்னா area of the conductor அப்படின்னு சொல்லலாம். so tau is equal to so BIA அப்படிங்கிறது தான் torque acting on the current carrying rectangular loop when it is placed in a magnetic field. இது ஒரே ஒரு டர்ன் இருக்கிற ரெக்டாங்குலர் காயிலுக்கு. சப்போஸ் if the rectangular loop has n turns அப்படின்னா rectangular loop has n turns அப்படின்னா if it has n turns அப்படின்னா அப்ப டார்க் வேல்யூ என்னன்னா tau is equal to NBIA அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என்னன்னா டார்க் ஆக்டிங் ஆன் த கரண்ட் கேரியிங் ரெக்டாங்குலர் லூப் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ நம்ம அந்த கரண்ட் கேரியிங் ரெக்டாங்குலர் லூப் கான்செப்ட்ல இருந்து ஒரு சில நீட் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ அதில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா a coil has 100 turns and carries 2 ampere and encloses area A. Another coil has 50 turns, carries a current 4 ampere and encloses the same area. So நமக்கு இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா two different rectangular coils or two different coils are taken. அந்த ரெண்டு காயில்ஸ்ல பாருங்களேன், இது ஃபர்ஸ்ட் காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1, ஃபர்ஸ்ட் காயில போகக்கூடிய கரண்ட் I1. ஸோ இங்க செகண்ட் காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2. தென் அது வழியாக போகக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னா I2. பட் போத் ஆர் ஹேவிங் சேம் ஏரியா அண்ட் ஆல்சோ ஒன் மோர் பார்ட் என்ன அப்படின்னா போத் ஆர் பிளேஸ்ட் இன் சேம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சேம் ஓரியன்டேஷன். அப்போ தீட்டா வேல்யூ இஸ் சேம் ஃபார் போத் த காயில்ஸ். தீட்டா வேல்யூ சேம். இப்போ நம்மளுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸோ டவு இஸ் ஈக்குவல் டு ஸோ NBIA sin தீட்டா. ஸோ இதுதான் நம்மளுடைய டார்க் ஃபார்முலா. டவு இஸ் ஈக்குவல் டு NBIA sin தீட்டா. இதுல நமக்கு ஏரியா இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீட்டா ஆல்சோ சேம் ஓரியன்டேஷன் நமக்கு சொல்லியாச்சு. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. சேம் குவான்டிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா என்னவாயிரும்? ஸோ டவு இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனல் டு, பிகாஸ் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து வெளியே எடுத்துட்டோம்னா அந்த ஈக்குவல் ப்ரொபோர்ஷனலா மாறிடும். அப்ப டவு ப்ரொபோர்ஷனல் டு NI அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நமக்கு வந்துடும். இப்போ நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், இதுல N1 I1 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் காயிலுடைய டார்க் என்ன கண்டுபிடிச்சிடலாம். தென் N2 I2 சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது செகண்ட் காயிலுடைய டார்க் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காயில் பாருங்களேன். ஸோ டவு ஒன் ப்ரொபோர்ஷனல் டு N1 I1. ஸோ N1 என்ன நமக்கு? N1 என்ன அப்படின்னா 100 டர்ன்ஸ். தென் I1 என்ன அப்படின்னா 2. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஸோ 200. யூனிட் ஆஃப் டார்க் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர். திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் காயில். ஃபார் த செகண்ட் காயில் என்ன அப்படின்னா ஸோ tau 2 இஸ் ஈக்குவல் டு tau 2 நாட் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனல் டு N2 I2. ஸோ N2 என்ன நமக்கு?
number of turns என்ன 50. Number of turns என்ன 50 into I2 என்ன அப்படின்னா 4. So this is proportional to என்னன்னா 200 Newton meter. So first coil and second coil both are placed in the same magnetic field in the same orientation. So they will experiencing a same amount of torque. அப்போ ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னா பாருங்க, first coil experiencing a greater maximum torque, second coil experiences a greater maximum torque, third coil both experience the same maximum torque. அப்போ நம்மளுடைய ஆன்சர் இங்க பாருங்க, tau 1 and tau 2 both values are equal. So our answer is third one. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, coil initially has 100 turns, number of turns கொடுத்தாச்சு, and carries a current 1 ampere, அதுவும் கொடுத்தாச்சு. It experiencing a maximum torque. இங்க maximum torque அப்படின்னு சொன்னோம்னாவே theta equal to 90 degree அப்படின்னு அர்த்தம். So sin 90 equal to 1 அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த கண்டிஷன்ல பாருங்க, மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னா tau maximum 0.4 நியூட்டன் மீட்டர்னு சொல்லியாச்சு. தென் நெக்ஸ்ட், if the number of turns is reduced to 50, இப்போ 100 turns இருந்து 50 turns ரெடியூஸ் ஆகும் பொழுது அப்போ நமக்கு 2 different types of coil இங்க நமக்கு இன்வால்வ் பண்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது வந்து N1 I1 நாம எடுத்துக்கலாம். அப்போ இதை வந்து நான் N2 னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ 50 இருந்து 100 இருந்து 50 டர்ன்ஸ்க்கு வருது. Then current is increased to 4 ampere. அப்போ 1 ampere இருந்து current increase ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு current கொடுக்கப்படுது, செகண்ட் ஒரு current கொடுக்கப்படுது. இப்போ நியூ மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸை வச்சு நம்ம ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, பேசிக் ஃபார்முலா என்ன? ஸோ tau is equal to, நான் இதை வந்து tau 1 வச்சுக்கிறேன். tau 1 is equal to n b i, பேசிக் ஃபார்முலா BIA sin theta. Tau is equal to tau 1 equal to n BIA sin theta. இங்க number of turns N1, current I1, maximum torque theta is 90 degree. This value becomes 1. அப்போ what about the constant? Magnetic field constant, area of the loop constant. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So BA is equal to இந்த இடத்துல so tau 1 divided by N1 I1. இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். tau 1 என்ன நமக்கு 0.4 divided by N1 என்ன, number of turns 100 into 0.4, that is 100 into 1 ampere, right? So இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.4 into 10 power minus 2. This is the value of the product of magnetic field and area. சரி, இப்போ நமக்கு அடுத்த கேஸ் tau 2 is equal to, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், நியூ மேக்ஸிமம் டார்க். tau 2 is equal to N2 then I2 BA sin theta. So இங்கேயும் நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா நியூ மேக்ஸிமம் டார்க். மேக்ஸிமம் டார்க் மீன்ஸ் again theta equal to 90 degree sin 91. அப்போ இந்த வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு மாறிடும். ஸோ நமக்கு இங்க பாருங்க, ஸோ tau 2 தான் கண்டுபிடிக்கணும். tau 2 is equal to N2 என்ன, the total turns reduced to 100 to 50. அப்போ நமக்கு N2 அப்படிங்கிறது என்னன்னா ஸோ 50. தென் கரண்ட் வேல்யூ என்ன ஆயிருச்சு, 1 ஆம்பியர்ல இருந்து 4 ஆம்பியருக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 1 ஆம்பியர்ல இருந்து 4 ஆம்பியருக்கு. தென் I2 வந்து 4. தென் the BA value is, that is constant. கான்ஸ்டன்ட் என்ன நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கேஸ் கான்செப்ட் அடிப்படையாக வச்சு BA வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 0.4 into 10 power minus 2. 0.4 into 10 power minus 2. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, இந்த இடத்துல 10 பவர் ப்ளஸ் 1 இது 10 பவர் மைனஸ் 1 நமக்கு கேன்சல் ஆயிடும். இது 10 பவர் மைனஸ் 1 மாறிடும். பேலன்ஸு இந்த இடத்துல ஸோ 5 into 4 into 0.4 into 10 பவர் மைனஸ் 1. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா 5 into 4 என்ன வரும்னா 20 ஆயிடும். ஸோ 20 into 10 power minus 1 into this one, 10 power minus 1 into 0.4. Okay, right. So 10 power minus 1, 10 power plus 1 cancel ஆயிடும். Balance என்ன? So 2 into 0.4. 2 into 0.4 என்ன வரும்னா 0.8. Unit of torque is Newton meter. So the answer is second one.